சென்னை மயிலாப்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை சார்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை தலைவர் MP ரஞ்சன்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை தலைவர் ராஜேந்திர பால் கௌதம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மகளிர் அணி தலைவர் அசீனா சையத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கோப்பண்ணா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வகுப்புவாத சாதி அரசியலை முறியடிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை எதற்காக நடைபெறுகிறது, அதனை தடுக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் மனுவாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்க இருப்பதாகவும் ரஞ்சன்குமார் தெரிவித்தார். மேலும் இந்த மனுவை டெல்லி தலைமை காங்கிரசுக்கு அனுப்ப உள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த மனுவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மத்திய அரசு காக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க, பல வசதிகள் இல்லாம இருக்காங்க. அதை பத்தி யாராவது பேசி பார்த்தா அதுக்காக எஸ்சி துறை ஒரு நம்ம தலைவருடைய முயற்சியில அவங்களுக்கு மருத்துவம் பல வசதிகள் வேலை வாய்ப்புக்காக எல்லாம் எஸ்சி துறை முன்னெடுக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் இதுல பேசுவீங்க நிறைய எதிர்பார்த்தேன். ரொம்ப பூர்வக்குடியா இருக்க மக்களை செம்மஞ்சேரியில போட்டு அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்க வச்சு அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதி இல்லாம ரொம்ப இறக்கக்கூடிய வயசுல இல்லாம 40 வயசுல எல்லாம் இறக்குறாங்க. கந்துவட்டி பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க. அது சகோதரி சொல்ற மாதிரி காவல்துறை பிரச்சனை அங்க ரொம்ப தலைவிரித்தாரு. எல்லாம் குற்ற பின்னணியா ஆக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம ஒரு தீர்வு காண்றதுக்காக அதுக்காகவே ஒரு தனியா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ன்றத பதிவு பண்ணுறது. And we also have now other drugs which is available. Every school children have, which we have to save our children from getting into everyone has in the form of pencil, in the form of stamp. They just put it in their tongues. Fifth standard children are using drugs. We have to save our next generation. So these are the 3 points that I wanted to bring it. I hope and believe that some strategy we will come up with. Okay, we can have hundreds and hundreds of laws. It's not going to change unless we work on the ground. It is high time we go to the ground, high time we go to the people, high time that we save our children. 1995 மேற்கொள்ளப்பட்ட 76வது சட்ட திருத்தம் 16(4)A SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்குகின்ற 16(4)A சட்ட திருத்தம் தமிழ்நாடு அரசினால் கடந்த 30 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படவில்லை. Then he asked me, Chilappan, when do you come here? Then I said, sir, I am working in your department. And then he said, then I also told him, sir, my native place is so close by. My parents are very old and all that. So it is an opportunity for me to go and see them frequently and all that. Then can you come to Chennai? As you wish, sir. Within 10 days I was posted as district additional for officer Chengalpattu. In that way. And from that onwards, for more than 2 years, I had the opportunity of seeing him every week end. That is, I have always cherished the days that I spent with Mr. Kakkaji, and I learned a lot. You can recommend to the state government to fill up all the backlog vacancies, especially in the education department. The quantity of education is given, not the quality of education, because the admission is given for all the students, but the teacher is not appointed. Okay, so that the students are roaming here and there, especially that I have seen in my colleges. Okay, the admission is given, whoever comes to the colleges, they are every government, I don't want to blame the particular government, every government is opening the colleges in district wise, okay, even in taluk wise, but the admission is not, the appointment is not given for the professors. Every 2 or 3 days, they are given water infection. Almost it is like that. So on a daily basis, considerable their focus is on getting good water. So water should be made available for SC/ST, for the slum areas. 24 hours. This is not a big thing to do, but it has to be done. It relieves a lot of their daily issues.